أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சாதனையாளர். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கெடுத்த கடைசி போர்க்களம் என்று எடுத்துக்கொண்டால் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடைபெற்ற தபூக் போர்க்களமாகும். தபூக் போர் நடைபெறுவதற்கான காரணங்கள் என்று பார்க்கிற பொழுது, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து, மதீனாவிலும் மதீனாவின் சுற்றுப்புறங்களிலும் மக்காவிலிருந்தும் வருகிற எதிர்ப்புகளை எல்லாம் ஓரளவு சமாளித்து ஒரு இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 9 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனாலும் ஒரே ஒரு பெரும் சக்தி ஒன்று பெரிய சவாலாகவும் அச்சுறுத்தலாகவும் இருந்தன. அந்த பெரிய சவாலாக இருக்கிற, ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், அன்றைய வல்லரசுகள் என்று சொல்லுகிற வல்லரசுகளில் ஒன்றாக இருக்கிற ரோமானிய பேரரசு. இந்த ரோமானிய பேரரசு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு இருந்தன. எல்லாரையும் சமாளித்து விட்டோம், இவர்களுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸ் இப்னு உமைர் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபி தோழரை இஸ்லாமிய செய்தியை ரோமர்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்களை அனுப்பி வைக்கிறார். இப்ப ஹாரிஸ் இப்னு உமைர் யார் என்றால்,
ரசூலுல்லாவுடைய ரசூலாக செல்கிறார், ரசூலுல்லாவுடைய தூதராக செல்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கிற அவரை வழிமறித்து ரோமர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளுநராக இருந்தவன் தான் ஷுரைஹ்பீல் அம்ரு அல் கஸ்ஸானி என்று சொல்லக்கூடியவன். இவன் வழிமறித்து, இவன் ஒரு ஆளுநர், ரோமர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆளுநர். இவன் கஸ்ஸான் என்கிற குடும்பத்தை சார்ந்தவன். அரபுகளுக்குள் ஊடுருவி இருக்கிற ரோமர்களுடைய சிந்தனை. இவர்களை ஹாரிஸை வழிமறித்து அவரை கொன்று விடுகிறான். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ரசூலுல்லாவுக்கு உருவாக்கியது. தூதர்களை கொல்லக்கூடாது என்கிற விதிமுறை மீறப்படுகிறது. இவர்களுடைய அட்டுழியம் கூடுதலாக இருக்கிறது. எனவே இவர்களை இதோடு தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற மைய காரணத்தை முற்படுத்தித்தான் இந்த தபூக் போர் நடைபெற இருக்கிறது. இதற்கு மத்தியில் ரோமர்கள் ஒரு பெரிய செய்தியை வெளியிடுகிறார். இஸ்லாமியர்களை பீதியில் வைக்க வேண்டும் என்பதற்காக. இது கூட போர் களங்களிலே இப்படியான தந்திரங்களை கையாளுவார்கள். வதந்தி செய்திகள் கூட ஒரு போரினுடைய யுக்தியாக பார்க்கப்படுகிறது. என்ன செய்தி அவர்கள் பரத்தினார்கள் என்றால், மதீனாவுக்குள் ரோமர்கள் ஊடுருவி மதீனாவை அழிக்கப் போகிறார்கள் என்கிற செய்தி. மதீனாவுக்குள் அவர்கள் ஊடுருவினால் மதீனாவுக்குள்ளேயே நமக்கு விரோதிகள் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களை எதிர்க்கக்கூடிய இஸ்லாமியர்களையே போன்றிருக்கிற முனாஃபிகீன்கள். அதனால் கொஞ்சம் கூடுதல் அச்சத்தை உருவாக்கியது. ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவர் அவர்கள் தான் முனாஃபிகீன்கள். இப்ப ரோமர்களோடு அவர்கள் கைகோர்த்து மதீனாவை அழித்து விடுவார்கள் என்கிற செய்தி, அது வதந்தியாக இருந்தாலும் ஒரு சில உண்மைகளோடு அங்கு பரவுகிறது. அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்றால், ஒரு சிறிய சப்தம் கேட்டாலும் மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் பயப்படுவார்கள். வரலாற்றில் இப்படியே எழுதப்படுது. ஒரு சிறிய சப்தம் கேட்டவுடன் எல்லோரும் பயந்து விடுவார்களாம். பயந்து என்ன சொல்வார்கள், ரோமர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்களோ என்று கேட்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பீதியை உருவாக்கினார். ஏனென்றால் நம்மளோடே இருக்கக்கூடிய முனாஃபிகீன்கள் நம்மளை போன்றே இருக்கிறான். ஆனால் அவர்களோடு இவர்கள் கை கோர்த்து கொண்டால் நம்மளுடைய ஒவ்வொருவர்களையும் இனம் கண்டு அழிப்பதற்கு வசதியாகிவிடும் என்கிற இந்த எண்ணத்தை பயத்தோடு அந்த மதீனாவில் வாழக்கூடியவர்கள் வாழக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் முனாஃபிகீன்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த வதந்தி வந்தவுடன் அவர்களும் சதி திட்டம் தீட்ட ஆரம்பித்தார். இஸ்லாமியர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல தேசங்களை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். அவர்களுடைய ஆளுமை மிக பிரமாண்டமான ஆளுமையாக இருக்கிறது. அரபு தீபகற்பத்தின் முழுமையையும் அவர்கள் வெற்றி கொண்டு விடுவார்களோ என்கிற அச்சம். எனவே ரோமர்கள் அந்நியர்களாக இருந்தாலும் அவர்களோடு கை கோர்த்து இஸ்லாமியர்களை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட வேண்டும் என்கிற திட்டம் அவர்களுக்கு அதுவும் ஏற்பட்டு விட்டன. அதற்கு என்ன செய்வது, திட்டம் தீட்டுவதற்கு என்ன செய்வது? ஒரு இடம் தேவைப்படுகிறது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? மஸ்ஜிது குபாவுக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு பேர் மஸ்ஜிது திரார், அல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அந்த பள்ளிவாசல் கெட்டப்படுவதற்கு இது ஒரு காரணம். சதி திட்டம் தீட்டுவதற்கு அவர்கள் ஆலோசனை செய்வதற்காக வேண்டி கெட்டிய ஒரு இடம்தான் அந்த இடம். ஆனால் அதற்கு பள்ளிவாசல் மஸ்ஜித் என்று பெயர் வைத்தார்கள். அல்லாத மஸ்ஜிது திரார் என்று சொல்லி காட்டுகிறான் குர்ஆனிலே. கெடுதல் செய்வதற்காக கட்டப்பட்ட ஒரு கட்டடம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான்.
இவர்கள் அதை மஸ்ஜித் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாவையே தொழுகைக்கு அழைக்கிறார். வாருங்கள், நாங்கள் கட்டி இருக்கிற பள்ளிவாசலிலே வந்து நீங்க தொழ வையுங்கள் என்று ரசூலுல்லாவுக்கு அழைப்பு கொடுத்தார். ஆனால் ரசூலுல்லாவும் மறுக்கவில்லை. நான் வருகிறேன், விரைவில் வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். இப்படியான ஒரு காலகட்டம் தான் மதீனாவுக்குள் பீதி ஏற்பட்டு மக்கள் பயந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை. இங்கு வேற இவர்கள் மஸ்ஜித் வேற கட்டியிருக்கிறார்கள். அந்த மஸ்ஜிது கட்டியவர்கள் தங்களை பள்ளிவாசல் கட்டியதாகவே சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அடிக்கடி கூடி பேசிக் கொள்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியது. இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை பீதியாக வைத்துக் கொண்டிருப்பதை விரும்பவில்லை. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. உடனே என்ன பண்ணார்கள், நாம் அதற்கு முந்தி இவர்களை, ரோமர்களை அவர்களோடு போர் தொடுப்போம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார். இவர்களை ஒடுக்கினால்தான் சரியா வரும். எனவே அவர்கள் தபூக்கு பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார். இதற்கு மத்தியில் அவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ரோமர்கள் தபூக்கு பகுதிக்கு வந்திருக்கிறார்கள், இன்னும் சில நேரங்களில் சில நாட்களில் மதீனாவுக்குள் வந்து விடுவார்கள். நபிகள் நாயகம் இதை கேட்டவுடன் மதீனாவுக்குள் வந்தால் பெரிய சேதத்தை ஏற்படுத்தி விடுவார்கள், எனவே நாம் முந்தி விடுவோம் என்று தபூக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணமாகிறார். தபூக்கு போகிற பொழுது இந்த மஸ்ஜித் விரார் கட்டிய அந்த பள்ளிவாசலுக்கு அழைப்பு கொடுக்கிறார். போற வழியில நீங்க தொலை வச்சுட்டு போங்களே அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நேரம் இல்லை, நான் சென்று விட்டு தபூக்கிலிருந்து திரும்பி வருகிற பொழுது உங்க பள்ளிக்கு வருவேன் என்று ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். அதற்கு பிறகு தூதி செய்தி வந்து அந்த பள்ளி மஸ்ஜித் திரார் என்று அல்லாஹ் சொல்லி தடுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் தபூக்கு பிரயாணமாகிறார். இந்த படை பட்டாளத்தோடு செல்கிற பொழுது போர்க்களங்களில் அதிகம் வீரரோடு சென்ற ஒரு போர் என்று, ஒரு படை வீரர்கள் அதிகம் கலந்து கொண்ட போர் என்றால் அது தபூக்கு போர் தான். 30,000 வீரர்கள் கலந்து கொண்டார். 30,000 வீரர்கள் அந்த வீரர்களோடு செல்கிறார். ஆனால் கஷ்டம், நெருக்கடி, உணவு இல்லாத நிலை, இலை தழைகளை சாப்பிடுகிற நிலை, தண்ணீர் இல்லை, ஒட்டகத்தை அறுத்து அது சேமித்து வைத்திருக்கிற தண்ணீரை குடிக்கிற ஒரு நிலை. ஜெய்சுல் உஸ்ரா, வறுமை படை என்று அதற்கு பெயர் வைத்தார். எனவே இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் பயணமாகிறார். கிட்டத்தட்ட 6 வகையான நெருக்கடி அந்த போர்க்களத்திற்கு செல்கிற பொழுது. ஒன்று, கடுமையான வெப்பம். அவர்கள் உடைய அந்த பயணத்தை மேற்கொள்கிற பொழுது. இரண்டாவது, கடுமையான பசி, சரியான உணவு இல்லை. மூணாவது, வாகனம் நெருக்கடி. 18 பேருக்கு ஒரு ஒட்டகம், 18 பேருக்கு ஒரு ஒட்டகம் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாலாவதாக, மிக தூரமான இடம். மதீனாவிலிருந்து அன்றைய காலத்தில் தபூக்கு செல்வதற்கு ஒரு சாலை வசதி இல்லை. கரடு முரடான மேடு பள்ளங்களை கடந்து போக வேண்டும். அப்படி செல்லக்கூடிய பாதை கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர். மதீனாவிலிருந்து அங்க செல்ல வேண்டுமானால் 650 700 கிலோமீட்டர் தூரம். எனவே தூரத்தால் மிகவும் தூரமான ஒரு பயணம். அடுத்து, ஐந்தாவதாக, அந்த பாதைகள் அனைத்தும் கரடு முரடாக இருந்தது. ஆறாவதாக, அறுவடை காலம். பேரித்தம்பழத்தை அறுக்கிற அந்த மரத்தில் கிடைக்கிற அந்த வருமானம் தான் ஓராண்டை அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியான நெருக்கடியில 30,000 படை வீரர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு செல்கிறார். விரோதிகள் தபூக்கு பக்கத்தில் வந்து விட்டார்கள். 40,000 வீரர்களோடு வருகிறார். ரசூலுல்லாஹ் படையெடுத்து வருவதை கேட்டு அவர்கள் சிதறி ஓடிவிட்டார். வரலாற்றில் ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க. உண்மையிலேயே போர் நடந்திருந்தாலும் கூட இஸ்லாமியர்களுக்கு இப்படியான வெற்றி கிடைக்குமா என்று தெரியாது. ஆனால் அவர்கள் சிதறி ஓடிய காரணத்தால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு முழுமையான வெற்றி தபூக்கு போர். நான் தபூக்கு போருடைய வரலாற்றை சொல்வதற்கு இந்த தலைப்பு எடுக்கவில்லை. அந்த போர்க்களத்திற்கு செல்லுகிற சந்தர்ப்பத்தில் ஒரு சாதனையாளரை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் தபூக்கை அடைந்து விட்டார்கள்.
தபூக்குல ஒரு இரவு தங்குற, பகலெல்லாம் பயணம் ஆவார்கள், இரவுல தங்குவாங்க. இரவு தூங்கி கொண்டு இருக்கிற ஒரு நேரம், அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் எழுந்தார்கள். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கறாங்க, அப்படியே மக்களை, அந்த மைதானம் மலியான், மக்கள் எல்லாம் படுத்திருக்கிற 30,000 பேர் அப்படியே வரிசையா படுத்திருந்தா எப்படி இருக்கும், அப்படியே பார்க்கறாங்க. எல்லாம் படை வீரர்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பார்க்கறாங்க, தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிகிறது. உடனே அவர்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி சென்றார்கள். அங்கு சென்ற 3 பேர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவதாக அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா வரலாஹுமா. அங்கு ஒரு கபர் தோண்டப்படுகிறது. யாரோ ஒருவர் மரணம், ரசூலுல்லாஹ்வும் சேர்ந்து தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் 3 பேர் மட்டும் இருக்கிறார்கள். அந்த கபர் தோண்டப்படுகிறது. கபரு தோண்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வும் அந்த கபரை தோண்டுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அதை பார்க்கிறாங்க. பார்த்த பிறகு ரசூலுல்லாஹ் தோண்டி முடிச்சிட்டு கபருக்குள் போய் ரசூலுல்லாஹ் படுக்கிறாங்க. படுத்து கபரை சரி செய்யறாங்க. செஞ்சுட்டு வெளியில் வந்துட்டு ஒரு துவா செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி ராதின் அன்ஹு ஃபர்தி அன்ஹு. 2 தடவை 3 தடவை. அல்லாஹ்வே, நான் அவரை பொருந்தி கொண்டேன், நீ அவரை பொருந்தி கொள்ள வேண்டும். இதான் துவா. 3 தடவை துவா செய்யறாங்க. இப்படி செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள வித்தியாசம். யார் அந்த மனிதர்? மட்டுமல்ல, யாலைத்தனி குந்து சாஹிப லஹத். இவங்க சொல்றாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அல்லாஹ்ட்ட இப்படி ரசூலுல்லாஹ் துஆ செய்யறத பார்த்துட்டு சொல்றாங்க, யாலைத்தனி குந்து சாஹிப லஹத். அந்த கபர் வாசியாக நான் இருக்க கூடாதா? கண்மணி நாயகத்தினுடைய அந்த சிறப்பான உடல், பூ உடல், அந்த கபரிலே படுத்து எழுந்திருக்கிறார்கள். யாரோ ஒருவரை அடக்க போகிற கபருல முதல்ல ரசூலுல்லாஹ் படுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், பரக்கத். ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கும்போது அவங்க ஒரு தனி பரக்கத் தான். மரணத்திற்கு பிறகுதான் பரக்கத்து என்று சொல்ல முடியாது. ஹயாத்தா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் பரக்கத், முபாரக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அவருடைய ரோமம் அதுல பரக்கத்து இருக்கிறது ஹயாத்தா இருக்கும் பொழுது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தான அந்த உடல் அந்த கபர்ல படுத்துட்டு எழுந்திருப்பதை பார்த்து சந்தோஷப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமல் போயிட்ட. யார் அந்த மனிதர்? அவ்வளவு பெரிய சாதனையாளர் யார்? அந்த பாக்கியம் எனக்கு இல்லாம போயிட்டு. இத்தனைக்கும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சாதாரணமானவர் அல்ல. முதல்ல அவர் யாருன்னு பார்த்துக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சாதாரணமானவர் அல்ல. குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர், அழகாக ஓதி காட்டக்கூடிய ஆசிரியராக இருந்தார், ஒரு இளைஞராக இருந்தார், கல்வியில் சட்ட வல்லுநராக இருக்கிறார், 2 ஹிஜ்ரத்துகளை செய்தவர், ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனவர், அதே போல மதீனாவுக்கும், மக்காவிலிருந்து மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் வந்தவர். இப்படியான சிறப்புகள் உடையவர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சாஹிபு சிர்ருமாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்குரிய தோழர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் என்று 2 பேர் எடுத்துக்கிட்டா ஹுதைஃபத் அல் யமான், அதுல 2வது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியங்களை பேணக்கூடியவர். அது மட்டுமல்ல, இந்த மனுஷர் எப்படி இருப்பார் என்றால், கான ரஜுலன் ஹீஃபன் கசீரன் ஷதீத். எப்படி இருப்பார் என்றால், ஒல்லியாக இருக்கக்கூடியவர், குள்ளமாக இருக்கக்கூடியவர், ஒரு கருமையான மனுஷர், கருப்பாக இருக்கக்கூடியவர். அவருடைய காலை பட்டு தனியாக சொல்லப்படுகிறது. குச்சி மாதிரி இருக்கிற 2 கால்கள் உடையவர். இதான் அவருடைய தோற்றம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்ற சிறப்பை பாருங்க. வல்லதி நஃப்ஸி ஃபி யதிஹி லஹுமா அஸ்கலு ஃபில் மீசானி மின் ஜபலி உஹத் என்று சொன்னார். 2 குச்சி போல் இருக்கிற காலை பார்த்து மற்ற சஹாபாக்கள் சிரிப்பார்களாம். என்னடா இது காலா, இது குச்சி மாதிரி இருக்குது. உடனே ரசூலுல்லாஹ் அதை கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டார்.
கவலைப்பட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள். அப்துல்லா பின் மசூதை புகழ்ந்து சொன்னார்கள், வல்லதி நப்சி பீதிஹி, எனது ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லஹுமா, குச்சி மாதிரி இருக்கிற அந்த 2 காலுகளும் அஸ்கலு ஃபில் மிஸானி மின் ஜபலி உஹத் என்று சொன்னார். நாளை மறுமையில அல்லாஹ் தராசுல போட்டு நன்மைகளே நெருப்பான, அப்படி நெருக்கிற பொழுது குச்சி போல் இருக்கிற 2 காலுகளும் உஹது மலையை விட மிக கனமாக இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மனிதர். அப்படி சிறப்புகள் எல்லாம் இருந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாலைத்தேனி குந்து சாஹிபல் லஹத், அந்த கபர்வாசிக்கு கிடைக்கிற பாக்கியம் மாதிரி எனக்கு கிடைத்திருக்கணுமே, அந்த கபர்வாசி நானாக இருந்திருக்க வேண்டுமே என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை, அந்த சாதனையாளரை அவர்கள் இவ்வளவு கண்ணியப்படுத்துறார். யார் அவர்? அந்த சாதனையாளர் பெருவெளியம் இல்லாத ஒரு மனிதர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனா இவர் பெருவெளியம் இல்லாதவர். இவர் ஒரு செல்வாக்கும் அவரை பெருசா சொல்ற அளவுக்கு உண்டானவரும் அல்ல, வசதி படைத்தவரும் அல்ல, அனாதையாக உள்ளவர். அவருடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது அவர் மிகவும் வறுமையில் வாடக்கூடியவர். அவர்தான் துல் பிஜாதைன் என்று சொல்லுவாங்க. துல் பிஜாதைன், துல் பிஜாதைன் என்கிற அந்த சஹாபி தான் அவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர். இவர் யாரு தெரியுமா? இவருடைய வரலாறு, இவர் புரிந்த சாதனை பாருங்க. இவர் என்ன செய்தார்? எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு நாம் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள, இந்த துல் பிஜாதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு இளைஞர், ஆனால் வறுமையில் வாடக்கூடியவர். அவருடைய தந்தை சிறு வயதிலேயே மரணம் ஆயிட்டாங்க. அவருடைய தந்தையின் சகோதரன் இவரை பொறுப்பெடுத்துக் கொண்டார். தந்தையின் சகோதரர் பெரிய வசதி படைத்தவர். அவருக்கு அவ்வளவு பொருளாதாரம், சொத்து, சுகங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே ஏழையாக வாழ்ந்த அனாதை சிறுவர் தன்னுடைய சகோதரன் மகனை தத்தெடுத்த பிறகு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவருக்கு கொடுத்து விட்டார். இப்ப யாராகிவிட்டார் என்றால், அனாதையா இருந்தவர், வறுமையில் வாடியவர், பெரிய பணக்காரராக ஆகிவிட்டார். என்ன ரொம்ப செழிப்பா இருக்கிறார். அழகான ஆடைகள் உடுத்தி மக்காவில் அவர் அப்படியே வருகிற வருகையே தனி அழகு. அவர் அந்த அளவுக்கு உயர்ந்த ரகமான நறுமணங்களை பூசி செல்கிறார். துனியாவுடைய அத்துணை இன்பங்களையும் அந்த காலத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய பேர், இயற்கை பெயர் அப்துல் உஸ்ஸா. அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடியவர் 16 வயது இளைஞர். எல்லா இளைஞர்களுக்கும் என்ன ஆசை இருக்குமோ அது மாதிரியான ஆசை இருக்கிறது. எல்லா இளைஞர்களும் அந்த காலத்தில் எப்படி இருப்பார்களோ, நாகரிகத்தை விரும்பி நடப்பார்களோ அப்படி நடக்கிறார். அதற்கான போதிய வசதியும் இருக்கிறது. தன்னுடைய தந்தையின் சகோதரருடைய சொத்துக்கள் எல்லாம் இவருக்கு வந்துவிட்டு, எனவே அவ்வளவு தூரத்துக்கு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அப்துல் உஸ்ஸா என்கிற 16 வயசு இளைஞருக்கு தான் இஸ்லாமிய செய்தி அப்படியே லேச பரவுது, அவருடைய காதில் போய் ஓய்க்கிறது. குர்ஆனுடைய ஆயாத்துக்கள் ஓதப்படுவதை அவர் கேட்கிற நிலை ஏற்படுகிறது துல் பிஜாதைனுக்கு. அதை கேட்டு கேட்டு அவருடைய உள்ளத்தில் ஈமான் வளர்ந்து விட்டார். அவருக்கு ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அவர் போட்டிருக்கிற உடையின் மீது அவருக்கு வெறுப்பாயிற்று. அவர் பூசியிருக்கிற நறுமணத்தின் மீது அவருக்கு வெறுப்பு. தான் சுகமாக வாழுகிற வாழ்க்கையின் மேல் அவருக்கு பெரிய ஆர்வம் இல்லாத நிலை. தான் இஸ்லாமியனாக ஆகிவிட்டேன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அச்சமான நிலை. ஏனென்றால் அதற்கு கடுமையான எதிர்ப்புள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். அந்த சொத்தெல்லாம் யாருக்கு சொந்தமோ அவர் கடுமையாக ரசூலுல்லாவை எதிர்க்கிறார். தன்னுடைய தந்தையின் கூட பிறந்த சகோதரனாக இருக்கிற இவர் இவ்வளவு பெரிய எதிரியாக இருக்கிற பொழுது, அவருடைய சொத்துக்கு வாரிசாக இருக்கிற நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னால் என்ன நடக்க போகிறது? ஏதோ பெரிய அபாயம் நடந்து விடுமே என்கிற இந்த மாதிரியான மன ஓட்டத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் இந்த கட்டத்துல தான் ஒரு நாள் துணிந்து விட்டார். இஸ்லாம் மிகைத்து விட்டது, அவருடைய உள்ளத்தை இஸ்லாம் அலங்கரித்து விட்டது. எனவே அவர் ஒரு நாள் துணிவுக்கு வந்து விட்டார். நாம் இதை கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய சிறிய தந்தை இடத்துல போய் சொல்லுகிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன்
அதன் மேல எனக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறது. உடனே அவர் சொல்கிறார், லஇன் ஃபஅல்த வதபஅத தீன முஹம்மதின். அவருடைய சிறிய தந்தை சொன்ன வார்த்தையை பாருங்க. லஇன் ஃபஅல்த வதபஅத தீன முஹம்மதின் லஅன்ஸஅன்ன மின்க குல்ல ஷைஇன் ஆதைதுக. உனக்கு நான் கொடுத்திருக்கிற எல்லா சொத்தையும் கண்டிப்பாக நான் எடுத்துக்கொள்வேன். நீ முஹம்மதையும் தீனுல் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய நிலை மிகப்பெரிய கேவலமான நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விடுவாய். எல்லாத்தையும் உருவி விடுவேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீ உடுத்திருக்கிற ஆடையை கழட்டி வைத்து விட்டு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாய். எச்சரிக்கையாக இருந்து கொள். நல்ல உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய், அஹ்சனு தஆம் உனக்கு கிடைக்கிறது, நல்ல உணவு உனக்கு கிடைக்கிறது, அதை கொண்டுதான் பயம் காட்டுறார். உன்னுடைய எல்லாத்தையும் நான் பிடுங்கி விடுவேன். இந்த வறுமையில் வாடக்கூடிய இந்த கூட்டத்தோடு, அடிமை கூட்டத்தோடு செல்ல போகிறாயா? நம்முடைய பாரம்பரியம் சாதாரணமான பாரம்பரியம் அல்ல என்று அவர் இவருக்கு பெரிய உபதேசமே செய்கிறார். இதையெல்லாம் அவர் எதையுமே கேட்கவில்லை. கொஞ்சம் பொறுத்திருந்து விட்டு மீண்டும் போய் சொல்கிறார், இன்னி முஸ்லிம், நான் முஸ்லிம் ஆயிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஒரு இஸ்லாமியனாக வாழப் போகிறேன். உடனே அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் பிடுங்கப்படுகின்றன. எல்லாத்தையும் உருவிட்டாங்க. அவர் உடுத்து, வரலாற்றுல எழுதுறாங்க, அவர் உடுத்திருக்கிற ஆடை உருவப்படுகிறது. அவர் அங்கிருக்கிற இழைகளை மறைத்துக் கொள்கிறார். சிறுவர்கள் எல்லாம் ஆடை உருவப்பட்டவுடன் பைத்தியக்காரன் என்று கல்லறைகிறார்கள். இதெல்லாம் வரலாற்றுல கூடுதலான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. தன்னுடைய தாயிடத்தில் ஓடுகிறார். அம்மாட்ட போய் சொல்றார், நிர்வாணப்படுத்தப்பட்டு விட்டு அனைத்தும் பிடுங்கப்பட்டு விட்டன. இப்படி ஒரு நிலை வரும் என்று நான் புரிந்திருந்தேன். ஆனால் ஆடையை, உடுத்திருக்கிற ஆடையை பிடுங்கவா போறான் என்று நான் நினைத்தேன். அதையும் சேர்த்து பிடிக்கிட்டான். அந்த தாய், அவர் இஸ்லாத்துக்கு மேல அந்த தாய்க்கு பிரியம் இல்லாவிட்டால் தான் பெற்றெடுத்த பிள்ளை அல்லவா, எந்த தாய்க்கு தன் பிள்ளையை நிர்வாணமா பார்ப்பதற்கு எப்படி அவர்கள் எண்ணுவார்கள்? உடனே அந்த தாய்கிட்ட கிழிந்து போன ஒரு பிஜாத் இருந்தது. பிஜாத், அதனாலதான் இவருக்கு அந்த பேர் வந்துச்சு. பிஜாத் என்கிற ஒரு கம்பளி, கடுமையான பழமையான கிழிந்து போன கந்தலான அழுக்கு பிடித்த அப்படியான அந்த போர்வையை கொடுக்கிறாங்க. அது இரண்டாக கிழிக்கப்பட்டு ஒன்று கீழாடையாகவும் மற்றொன்று மேலையும் போர்த்தி விட்டு அதோடு அவர் ஓடியவர் தான். கடந்து போகிறார், மதீனாவுக்கு செல்ல போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். எனவே மதீனாவுதான் அடைக்கலம் என்று மதீனாவுக்கு புறப்படுகிறார். இங்கு இருந்தால் நம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். போகிற பொழுது பாலைவனத்திலே அந்த குளிர்களுக்கு மத்தியிலே அவர் கடந்து போகிறார். எதுவுமே இல்லை, அவர் நடந்து போகிற நிலை. ரசூலுல்லாஹ்வை போய் பார்க்கிற பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இவர் உடுத்திருக்கிற ஆடையை பார்க்கிற பொழுது அங்கு சென்ற தொழுகைக்கு செல்றவெல்லாம் பார்த்துட்டு, என்ன ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஒருவர் நிற்கிறாடே, என்ன கிழிசலான அந்த ஆடையை அவர் மேலையும் கீழையும் போட்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே அவர்கள் அவரை கிண்டல் செய்து விட்டு பள்ளிக்குள்ள போயிட்டாங்க. தொழுகை முடிஞ்ச பிறகு இவர் வேகமாக ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. போய் அந்த கோலத்தில் போய் நிற்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன் அன்த், நீ யாருப்பான்னு கேட்கிறாங்க. அப்ப சொன்னார், ஆனா அப்துல் உஸ்ஸா, நான் அப்துல் உஸ்ஸா என்றால், உஸ்ஸான்னா சிலை, சிலையின் அடிமை, பழைய பெயர். ரசூலுல்லாஹ் உடனே அவருடைய பெயரை மாத்துறாங்க. லா அந்த அப்துல்லா, இனிமே உன்னுடைய பேர் அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு, துல் பிஜாதைன், உனக்கு இப்பொழுது நான் பேர் வைக்கிறேன் துல் பிஜாதைன் என்று சொன்னார். பிஜாத் என்றால் கம்பளி ஆடை, பிஜாதைன் இரண்டு கம்பளிகளை நீ உடுத்திருக்கிற காரணால இரண்டு கம்பளி ஆடை உடையவர் என்று அவருக்கு பெயராயிற்று. இப்ப அப்துல்லா என்பதை தாண்டி சஹாபாக்கிட்ட துல் பிஜாதைன் என்று சொன்னால் இவரை சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய சாதனையாளர் தான் இந்த இளைஞர் துல் பிஜாதைன். இவர் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஆர்வப்பட்டார், கற்றுக்கொண்டார், இஸ்லாமிய செய்திகளை எல்லாம் படித்து கொண்டார். இஸ்லாத்துக்கு மேல அவருக்கு அவ்வளவு பெரிய ஆர்வம். இறை தூதருக்கு ஹித்மத் செய்யக்கூடிய
பணியாளர்களோடு நானும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அஸ்ஹாபு சுஃபாக்கள் என்கிற திண்ணை தோழர்களுக்கு மத்தியில வாழக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. இறை தூதருடைய வாசலுக்கு பக்கத்திலேயே நான் படுக்க வேண்டும் என்று இறை தூதர்கிட்ட விசேஷ அனுமதியும் வாங்கி கொண்டார். இறை தூதருக்கு ஹிதுமத்து செய்வதில் அவ்வளவு ஆர்வம் அவருக்கு. குர்ஆனை சப்தமிட்டு ஓதுவார். அப்பொழுது பார்க்கிற சஹாபாக்களே அப்படி சத்தம் போட்டு ஓதுறா, கொஞ்சம் மெதுவா ஓதக்கூடாதா என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாவே நீங்க குர்ஆனை மெதுவா ஓதுங்க, அடுத்தவங்க இடையூறு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இவரு இளைஞரா இருக்கணும், மெதுவா ஓதுவார். அவர் அறியாம குர்ஆன் மேல் அவருக்கு ஏற்பட்ட ஷவுக்கு, அது மேல் ஏற்பட்ட அவருடைய பிரியம் அவ்வளவு தூரத்துக்கு சப்தம் உறைந்து விடும். அப்படி உயர்கிற பொழுது தடுக்க போகிறவர்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் தடுப்ப, தஅவுஹு விடுங்க, அவர் ஓதட்டும், குர்ஆன் மேல் அவருக்கு அவ்வளவு ரசனை, ஓதட்டும் அவர் என்று ரசூலுல்லாஹ் விசேஷமாக அவருக்கு அனுமதி கொடுக்கிறார். இப்படியான ஒரு நேசத்திற்குரியவர் தான் துல் பிஜாதைன் என்கிற இந்த சஹாபி, இந்த தோழர். அவர் என்ன சாதனை, அவ்வளவு பெரிய சாதனை என்ன செய்தார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு அவர்களை புகழ்ந்து அவரு அடக்கப்படுகிற கபரில் படுத்தெழுந்தார்கள் என்றால் அவர் செய்த சாதனை என்ன? இதுதான் நமக்கு இந்த வரலாற்றில் படிப்பினையா இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சாதனையாளர்களோடு நாமும் சேர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, இவ்வளவு ஆர்வம் உள்ள துல் பிஜாதைன் ரசூலுல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்டுக்கொள்வாராம், அல்லாஹுடைய தூதரே, நான் ஷஹீதாகணும், என்னுடைய ஆசை நான் ஷஹீதாக வேண்டும், அதுதான் எனது விருப்பம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலத்தில் கஷ்டப்பட்ட நீங்க, அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை அடைந்த, செழிப்பை பார்த்த நீங்க, செழிப்பான உணவு, செழிப்பான ஆடை, நாகரிகமான நடை, உங்களுக்கென்று அவ்வளவு சொத்து சுகங்கள் எல்லாம், ஒரு இளைஞர் இத்தனையும் அனுபவிக்க வேண்டிய நீங்க இந்த அளவுக்கு ஷஹீதாக வேண்டும் என்கிற ஆர்வம். சரி வாருங்கள், தபூக்கு போருக்கு நாம் செல்வோம். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி போர் அதுதான். அதற்கு பிறகு நடந்த சிறிய சிறிய குழுக்கள் ரசூலுல்லாஹ் போகல. ஹிஜ்ரி 9 தபூக்கு போரோடு பெரிய போர், ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட போர் முடிந்து விட்டது. அப்படி இருக்கிற பொழுதுதான் நான் செல்கிற போருக்கு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து போறாங்க. அழைத்து போகிற பொழுதும் சொல்கிறார், எனக்கு நான் ஷஹீதாக வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு முன்னாடி ஒரு துவா செய்யறாங்க, வித்தியாசமா துவா செய்யறாங்க. அல்லாஹ்வே, இந்த துல் பிஜாதைனுக்கு அவருடைய இரத்தத்தை காஃபிர்களுடைய வாளுக்கு இரையாக்கி விடாதே. இவருக்கு அதிர்ச்சி ஆயிற்று. நம்ம கேட்கறத காஃபிர்களோடு போர் புரிந்து நான் கொல்லப்பட வேண்டும். ஆனா ரசூலுல்லாஹ் மாற்றமா துவா செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, காஃபிர்களுடைய வாளுக்கு இரையாகாமல் அல்லாஹ் நீ இவரை காப்பாத்தி விடு. போறது தபூக்கு போருக்கு. ஆனா இப்படி ஒரு துவா. அவர் ரொம்ப அதிர்ச்சியாகி ரசூலுல்லாஹ்ட கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் போருக்கு செல்கிற பொழுது, அந்த நியத்தோடு போகிற பொழுது, அவருக்கு வேறு ஏதாவது நோய் ஏற்பட்டு மௌத்தாயிட்டாலும் அவர் ஷஹீத் அப்படின்னு சொல்லி பொதுவா முடிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் போர் தொடங்குவதற்கு முன்னால் போற வழியில தபூக்கு அடைந்து அன்று இரவு தங்கு பொழுது அவர் அங்கு மரணித்து விட்டார். அவரை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்குவதற்கு இவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டார். ஏன்னா இவ்வளவு ஆர்வப்பட்டவர். அப்பொழுது அவருடைய வயது 20 வயது அல்லது 22 வயதுக்குள் இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த வரலாற்று செய்தி ஜாதுல் மஆதுல இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்னு ஹிஷாம் தங்களுடைய வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது ஹசன் என்கிற தரத்தில் இந்த வரலாற்று செய்தி பதிவு செய்யப்படுகிறது. சிலர் இந்த வரலாற்றில் கொஞ்சம் கூடுதல் தகவல்கள் வேறு ரிவாயத்துக்களில் பலகீனமாக இருப்பதாக சொன்னாலும் கூட ஹசன் என்கிற தரத்தில் பெரும்பகுதி அறிஞர்கள் பல துருக்குகள்ல வந்திருக்கிறதுனால இதை சரியாக பார்க்கப்படுகிறது. எனவே அருமையானவர்களே, அருமையான இளைஞர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம், இஸ்லாம் நமக்கு சொல்லுகிற அடிப்படைகளை பின்பற்றுகிற பொழுது, குர்ஆனை நாம் நேசிக்கிற பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் சொல்லுகிற
நெறிமுறைகளை கடைபிடிக்கிற பொழுது நமக்கு மகத்தான கூலி மறுமையில இருக்கிறது. துனியாவில் உள்ளவர்களை நாம் பின்பற்றி அவர்களை நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக, நம்முடைய எல்லா அம்சங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழுகிறவர்களை, உலகத்துக்காக வேண்டி வாழுகிறவர்களை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டால் இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் நஷ்டம்தான். எனவே துல் பிஜாதைன் போன்ற வரலாற்றில் சாதனை புரிந்தவர்களை நம்முடைய வரலாற்றிற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இளைஞர்கள் இப்படிப்பட்ட தியாகிகளாக, இப்படிப்பட்ட மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்தல்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னூன்.